இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு 10:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். வேலைகளை இன்று முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். நேர விரயங்களும் ஏற்படலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இது உங்களுடைய பணி வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில இன்று எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. இன்று சராசரியான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பிரச்சனைகளும் தீரும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யவும் வேண்டாம். இன்று நீங்கள் செய்யும் வேலைகள்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். அதீத தைரியத்துடன் வேலைகள்ல இறங்கவும் வேண்டாங்க. முன்பின் அறிந்து செய்வதும் நல்லது. வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் என்ற சாதகமான போக்கும் காணப்படும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துங்க. இன்று காரிய தடைகளும் நீங்கும். தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக பணிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல மாறுபட்ட அணுகுமுறையினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். விவாதங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்கள் காதல் துணையிடத்துல நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று நல்ல பலன்களையும் பெறுவதாகவும் இருக்கும். முன்பு செய்த முயற்சிகளுக்கு இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பணியிடத்திலும் சரி நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலிலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நவீன சாதனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல்ல தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். பணியிடத்துல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியில மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய முறையான திட்டமிடுதல்களின் மூலமாக உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய திறமையினால தொழில சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு எதிர்காலத்துல பயனுள்ளதாகவும் இருக்கும். சில புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. இடையூறுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சில பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பூர்வீக நிலத்தை விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி ஆசைப்பட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பட்டப்படிப்புல சேர விரும்புகின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. அலுவலகத்துல உங்களுக்கு பெருமையும் உண்டாகும். பேச்சு திறனினால உயர்வு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உடன் பிறந்தவர்கள் கிட்ட அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல வேலைகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திருமண உறவுல காதலுடனும் காணப்படுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் அமையும். தொழில் மற்றும் வேலை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதி பின்னடைவுகளும் நீங்கும். சில தனவரவுகளினால கையிருப்பு மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வீடு மனை விற்பதுல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கல்வி பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. சில அனுபவங்களின் மூலமாக புதிய பாதைகளும் தென்படலாம். மனமும் அமைதியாகவும் இருக்குங்க. இந்த சமயத்துல சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளவும் செய்வீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ற புதிய பாதைகளை அமைத்தும் கொள்வீங்க. வியூகங்களை அமைத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க.
வழக்கமான செயல்களிலும் ஈடுபடவும் செய்வீங்க. பேசுவதற்கு முன்பு மற்றும் சற்று யோசித்து பேசினாலே போதுங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களை என்று சமாளிக்கவும் செய்வீங்க. பொறுமையாக இருந்து அவர்களிடத்துல வேலை வாங்குவதும் நல்லது. இன்று வேலைகள்ல ஓரளவு உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் ஆறுதலுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். உங்கள் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சிலருக்கு தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையும் நீங்குங்க. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. விவசாய பணியில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத லாபமும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. கடன் சுமையில இருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் கல்விக்காக பிள்ளைகளுக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர் ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஒரே நாள்ல 2-3 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். சிலருடைய தவறான சுட்டிக்காட்டுதல்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. சில சச்சரவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட அளவாக பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் இருக்கும். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேலை இடங்கள்ல மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்குங்க. புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். காதல் தொடர்பான விஷயத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். எனவே வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். இன்று குடும்பத்தினருடைய வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. காரிய தடைகளும் நீங்கும். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்விக்க உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நீங்க சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் ஒருவருடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் சில பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபட வேண்டியதும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகள் உங்களுடைய மனமறிந்து நடந்தும் கொள்வாங்க. வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல சில சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை முடிப்பதற்கு அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். பிள்ளைகளிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக இருந்தாலே போதுங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். காதல் வாழ்க்கையில புரிதல்களும் உண்டாகும். பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல நெருக்கத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய சிந்தனைகளும் நேர்மையாகவும் இருக்கும். வாழ்க்கையில வெற்றிக்கான வழிமுறைகளை நீங்களே அமைக்கவும் செய்வீங்க. தொழில் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். வருமானமும் அதிகரிக்கும். வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உயர் அதிகாரிகளினால சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். தாமதங்களும் நீங்கும். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பினை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். விலகி சென்றவர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தெளிவான மனநிலையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பணிகளை திறமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அனைத்துமே சிறப்பாகவும் நடைபெறுங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். சக பணியாளர்களை விட நீங்க முன்னிலையிலும் இருப்பீங்க. வேலை தொடர்பாக சிறிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் இருப்பீங்க. நட்பான உரையாடல்களின் மூலமாக நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். நல்ல முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. இதற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் உயர்வுக்கு சிலர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சிலருக்கு கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணத்தை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா 1-2 நாட்கள்ல கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் என்று பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிரிகளும் நீங்கவும் செய்வாங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதற்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும்.
உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் விரும்பியும் வருவாங்க. உத்தியோகத்துல சில பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இப்பொழுது வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட புரிதல்கள் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்குமிக்க நபர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு முக்கியமான வேலைகளை இப்பொழுது முடிக்க வேண்டியதும் இருக்கும். அதற்காக சில நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நினைத்த பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சேமிப்புகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சிந்தனைகள்ல தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால உறவுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில புதிய மனிதர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். அவர்கள் கிட்ட இருந்து கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிலருக்கு தொழில்துறை போட்டிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உங்களுடைய தேவையறிந்து உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை நீங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களிடத்துல ஏதாவது வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய மனம் அறிந்து நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெற்றோர்களுக்கு பெருமையும் உண்டாகுங்க. இன்று நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல லாபத்தை பார்த்து விடலாம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்பினை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். திருமணம் மற்றும் காதல் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. தொழில் தொடர்பாக சாதகமான சூழலும் உண்டாகும். குறைந்த முயற்சியிலேயே நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளை பாராட்டவும் செய்வாங்க. நம்பிக்கையானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
நினைத்த பணிகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பயணங்களின் மூலமாக மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு வழியில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கைக்கு உரியவர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சாதகமான சூழலும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேசும் பொழுது நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது தாங்க. அனைவரிடத்திலுமே அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். நிதானத்துடன் கையாள்வதும் நல்லது. பணியிடத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை சாமர்த்தியமாக கையாளவும் செய்வீங்க. தரத்தினை உயர்த்தவும் செய்வீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. இதற்கான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்த கடனும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு பத்திரங்கள் பதிவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல பெரிய பிரச்சனையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில லாபமும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கடன் சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று அவர்களுடைய நடவடிக்கைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளின் மூலமாக தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் மற்றவர்களுடைய பேராசையான வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து விடவும் வேண்டாம். தவறான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை நிமித்தமான முயற்சிகளும் ஏறேறும். பணியாட்களுடைய மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல லாபமும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மேன்மையும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. எதையும் சமாளிக்கின்ற மன துணிச்சலுடனும் இருப்பீங்க. பொறுமையாகவும் விழிப்புணர்வான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் சகஜமான அணுகுமுறையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சில கடினமான வேலைகளை கடந்து வர வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகளை செய்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதகமான போக்கும் காணப்படும். நஷ்டங்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. உறவினர்களுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப செலவுக்காக உங்கள் மனைவியினுடைய சேமிப்பு பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. சில சிக்கன நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்குவதற்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல சின்ன சின்ன எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். நன்றி மறந்த சிலரை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். அலுவலகத்துல நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்ற காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தோல்வியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணையின் மீது அன்புடனும் காதலுடனும் இருப்பீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. ஆபத்தான வேலைகள்ல அதீத தைரியத்துடன் ஈடுபடவும் வேண்டாம். தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்கால நிமித்தமாக புதிய தெளிவும் உண்டாகும். இன்று புதிய நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் வீட்டுல நடைபெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் சிறப்பாக மேற்கொள்வதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கியில கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க.
சிலருக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. தேடி சென்ற சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. பொது கூட்டங்கள்ல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய சிரமங்களை அறிந்து உங்களுடைய நண்பர்கள் உதவிகள் செய்வது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். மனைவியினுடைய சிக்கன நடவடிக்கைகளினால சில கடன் சுமைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் பாடங்களை எல்லாமே அக்கறையோடு படிக்கவும் செய்வாங்க. வழக்கறிஞர்களுக்கு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய பெருமையும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில மேன்மையும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று உற்சாகமாக எந்த ஒரு வேலையையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில மதிக்கவும் செய்வீங்க. சில தேவையான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பணிகள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். லட்சியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகளும் விரிவடையும். கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தும் பொழுது நிதானத்துடன் வெளிப்படுத்துவதும் நல்லது. பிறமொழி பேசும் மக்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் அமையும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. எதிர்மறையான எண்ணங்களும் நீங்கும். புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். இப்பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிற மொழி பேசுகின்ற மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். அமைதியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமையை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல தரமான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய துணையிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்குமே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். கமிஷன் வியாபாரத்துல ஓரளவிற்கு வருமானமும் இருக்கும். சிலருக்கு வீட்டு மனையின் மீது இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். நண்பர்களுடன் பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உறவினர்களிடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரியாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளினால சில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். என்று தொழில லாபத்தையும் பார்த்து விடலாங்க. உங்களுக்கான சில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க.
சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. உறவினர்களுக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. தொழில் தொடர்பாக சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்பத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். தந்தை வழி தொழில்ல மேன்மையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். மனதிற்கு விரும்பியவர்களிடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. சில ஆதரவான நடவடிக்கைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று ஆதரவுகள் நிறை நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய நேர்மையான முயற்சியின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியில அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களிடத்துல திருப்தியும் உற்சாகமும் காணப்படும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மன திருப்தியாகவும் உணர்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சேமிப்பு கணக்குகள்ல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. தொழில இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்கு இது பயனுள்ளதாகவும் இருக்குங்க. சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லதுதாங்க. வருகின்ற லாபத்தினை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் திருமண நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய மனதிற்கு பிடித்தவாறு நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண்டும் காணாமல் சென்றவர்கள் இப்பொழுது உங்களிடத்துல வழிய வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நன்றாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தவறான முடிவுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் மனதில இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நினைத்த பணிகளை திட்டமிட்டாவது செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது.
யாரிடத்திலும் ஆணவமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை முடிப்பதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியில சில தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் கவனமாகவும் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வாகன கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. இந்த வாய்ப்பினை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உறவினர்களிடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. அவர்கள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களின் மூலமாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி நின்றவர்களும் இப்பொழுது விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய உதவியினால சில நல்ல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாரிடத்துல வீண் விவாதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்லிணக்கமும் ஏற்படும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தொழில் தொடர்பாக கடினமான உழைப்பிற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியிடங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளும் சாதகமாகவும் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.